குப்பைகளில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சிக்காக சேகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பெரும் பங்காற்றி வரும் முறைசாரா தொழிலாளர்கள் சாதி சான்று உள்ளிட்ட எந்த அடிப்படை உரிமைகளும் கிடைக்காமல் விளிம்பு நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். நாட்டில் ஆண்டுதோறும் உருவாகும் 62 மில்லியன் மெட்ரிக் டன் திடக்கழிவுகளில் சுமார் 6 மில்லியன் மெட்ரிக் டன் கழிவுகள் இயற்கைக்கு பெரும் அச்சுறுத்தலான பிளாஸ்டிக் கழிவுகள். அப்படி மக்காத இந்த குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெரும் பங்காற்றி வருகிறார்கள் முறைசாரா குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், திருப்புல்லானி, தேவிப்பட்டணம், சக்கரக்கோட்டை, பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் 273 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 520 பேர் இந்த குப்பை சேகரிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெரும்பாலும் நரிக்குறவர் சமுதாயத்தினர், இருளர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள் இந்த பணியை செய்து வருகின்றனர். பிளாஸ்டிக் குப்பைகளை தரம் பிரித்து பின்னர் அவற்றை வியாபாரிகளிடம் கொடுப்பதால் கிடைக்கும் சொற்ப வருமானமே இவர்களின் வாழ்வாதாரம். அவர்களின் வாழ்க்கை முறை குறித்து ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்திய அண்மை ஆய்வுப்படி முறைசாரா குப்பை சேகரிப்பவர்களில் 48% பேர் மட்டுமே சொந்தமாக சிறு வீடுகளை வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 10% மக்கள் தெருக்களிலும் 10% மக்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகளிலும் வசித்து வருகின்றனர். இவர்களில் 68% பேருக்கு சாதி சான்றிதழ் இல்லை என்றும் 88% பேருக்கு அடிப்படையான அரசு நலத்திட்டங்கள் பற்றிய விவரங்கள் தெரியவில்லை என்றும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இப்போ எங்கள் வாழ்வாதாரம் குப்பை பொறுக்கிறது தான் தொழில் ஆகி போச்சு. வேற தொழில் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தோட குப்பை தான் பிறக்கிறோம். வெளியில போய் குப்பை பிறக்கணும் ரொம்ப போறோம். ஒரு இடத்துல களை வாங்கிருக்கலாம் என்ன பண்றது, எங்கேயுமே பிறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு குப்பையில பிறக்கணும்னா குப்பையில பிறக்கிறவங்க அங்கே அழுத்திட்டு பிரச்சனை பண்றாங்க. 68% பேர் கல்வி அறிவு கிட்டாதவர்கள் என்றும் சாதி சான்றிதழ் இல்லாததால் மேற்படிப்பு படிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 10வது மேல படிச்சா சாதி சான்றிதழ் கேட்கறாங்க. சாதி சான்றிதழ் எங்களுக்கு கிடையாது. போய் கேட்க போனா எங்களுக்கு குறியக்காரனுங்கிற ஜாதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்டு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை போட்டுக்கிட்டு போனா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. இனமும் நல்லது பண்ணி தர்றோம்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழலுக்காக உழைக்கும் மக்களுக்கு நிதி உதவி, பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பயிற்சி வழங்குவதன் மூலமும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து வீரகுமரன்.